டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் பிஇஓ தேர்வுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தலைப்பாக உள்ள லோக்சபா என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. சென்ற வகுப்பில் ராஜ்யசபா என்பதை பற்றி பார்த்திருந்தோம். இந்த வகுப்பில் லோக்சபா என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது நடைபெற உள்ள பிஇஓ தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் நம்முடைய அகாடமியில் சில நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பிஇஓ பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு தலைப்பாக முழுவதுமாக பார்த்து வருகிறோம் நண்பர்களே. அதன் அடிப்படையில் நேற்று பார்லிமெண்ட் என்று சொல்லக்கூடிய பாராளுமன்றத்தை பற்றி பார்த்தோம். அதில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை என்று 2 அவைகள் இருக்கிறது. அந்த 2 அவைகளை கொண்டதுதான் பாராளுமன்றம் என்று பார்த்தோம். அதில் நேற்று மாநிலங்களவை என்று சொல்லக்கூடிய ராஜ்யசபா என்பதை பற்றி முழுமையாக பார்த்துவிட்டோம். பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது, பாருங்கள் நண்பர்களே. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வகுப்பில் லோக்சபா என்று சொல்லக்கூடிய மக்களவையை பற்றிய முழு விவரங்களை பார்க்கலாம் நண்பர்களே. நம்முடைய பயிற்சி வகுப்பானது இன்னும் ஒரு சில நாட்களில், அதாவது தீபாவளிக்கு பிறகு நேரடி வகுப்பாக லைவ் கிளாஸாக உங்களுக்கு வரும் நண்பர்களே. அதாவது இப்பொழுது வெறும் வீடியோ வடிவில் மட்டுமே இதுவரை வந்திருந்தது. தீபாவளிக்கு பிறகு மற்ற பயிற்சி மையங்களில் நடத்துவது போல டிஜிட்டல் போர்டு கொண்டு உங்களுக்கு வகுப்புகள் நடைபெறும் நண்பர்களே. நீங்கள் எளிதில் புரிந்து கொள்ளலாம். எனவே நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். சில குடும்பத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்வது முடியாமல் தான் இந்த வீடியோ வகுப்புகள் மட்டுமே உங்களுக்கு வருகிறது நண்பர்களே. அதாவது பொருளாதார பிரச்சனை காரணமாகத்தான் உங்களுக்கு லைவ் கிளாஸ் வர முடியவில்லை. இருந்தாலும் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இது வீடியோ வடிவில் தொடர்ந்து பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. சில நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு நீங்கள் தெளிவாக பார்த்து கேட்டு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில், அதாவது டிஜிட்டல் போர்டு என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு வகுப்புகள் நடைபெறும் நண்பர்களே. நீங்கள் தெளிவாக பார்த்து புரிந்து கொள்ளலாம். அதுவரை இதை கேட்டு பயன்பெறுங்கள். இதிலும் உங்களுக்கு தெளிவாக தான் சொல்லி வருகிறேன். நீங்கள் நிதானமாக கேட்டால் உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக நம்முடைய ஒவ்வொரு பயிற்சி வகுப்பிலிருந்து பிஇஓ தேர்வுக்கு ஒவ்வொரு கேள்வி கட்டாயமாக வரும் நண்பர்களே. அந்த அளவுக்கு அனைத்து தகவல்களையும் தொகுத்து தான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய பயிற்சி வகுப்பானது உங்களுடைய பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புகளை அடிப்படையாக கொண்டுதான் நடைபெறுகிறது. எனவே கண்டிப்பாக கேள்விகள் வரும் நண்பர்களே. இப்பொழுது லோக்சபா என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது மக்களவை. லோக்சபா என்றால் மக்களவை என்று அர்த்தம் நண்பர்களே. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்று சொல்லக்கூடிய எம்பிகளை கொண்டது இந்த லோக்சபா. அதை பற்றிய அனைத்து விவரங்களையும் பார்க்கலாம். மக்களவையினுடைய மொத்த ஸ்ட்ரென்த், அதாவது மேக்சிமம் ஸ்ட்ரென்த் என்று பார்த்தால், அதாவது அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்பார்கள். 550 உறுப்பினர்களை அதிகபட்சமாக மக்களவை கொண்டது. இதில் 530 உறுப்பினர்கள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஸ்டேட், அதாவது மாநிலங்களில் இருந்து 530 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மீதி 20 உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆக மொத்தம் அதனுடைய அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை 550 ஆகும் நண்பர்களே. தற்போது எவ்வளவு இருக்கிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். மேற்சொன்ன விவரங்கள் பொதுவானது. இப்போது சமீபத்தில், அதாவது தற்போது எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். தற்போது மக்களவையில்
543 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இதில் 524 உறுப்பினர்கள் மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 19 உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆக மொத்தம் 543 உறுப்பினர்கள் தற்போது மக்களவையில் உறுப்பினராக இருக்கிறார்கள். இது நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது நண்பர்களே. மக்களவை உறுப்பினர்கள் நேரடியான தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அதாவது நாடாளுமன்ற தேர்தல் என்று சொல்லுகிறோம் இல்லையா, அந்த தேர்தல் தான் மக்களவையால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். பேஸ்டு ஆன் த யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சஸ், அதாவது வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் இந்த மக்களவை உறுப்பினர்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அதாவது வயது வந்தோர் வாக்குரிமை என்று சொன்னால் 18 வயது பூர்த்தி அடைந்தவர்களை கொண்டு வாக்களிக்கப்பட்டு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் நண்பர்களே. அதுதான் வயது வந்தோர் வாக்குரிமை என்பதனுடைய அர்த்தம். இதில் இன்னொரு முக்கியமான தகவல், இது அனைத்து தேர்வுகளிலும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஓட்டிங் ஏஜ் வாஸ் ரிடியூஸ்டு ஃப்ரம் 21 to 18, அதாவது வாக்களிக்கக்கூடிய வயது 21 18ஆக எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் குறைக்கப்பட்டது என்று கேட்பார்கள் நண்பர்களே. நிறைய தடவை கேட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த கேள்வி இல்லாத வினாத்தாலே இருக்காது என்ற அளவுக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்தது நண்பர்களே. திரும்பவும் சொல்லுகிறேன், வாக்களிக்கும் வயது 21 18ஆக எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் குறைக்கப்பட்டது என்று கேட்பார்கள். 61 Amendment Act in 1988, அதாவது 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1988வது ஆண்டு நண்பர்களே. திரும்பவும் சொல்லுகிறேன், 61வது சட்ட திருத்தம் 1988 கொண்டு வரப்பட்டதன் அடிப்படையில் வாக்களிக்கும் வயதானது 21 18ஆக குறைக்கப்பட்டது. இது அனைத்து தேர்வுகளிலும் கேட்கக்கூடிய கேள்வி நண்பர்களே. பிஇஓ தேர்வில் கட்டாயமாக எதிர்பார்க்கலாம், புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து இன்னொரு கேள்வி இதில் கேட்கிறார்கள், வாக்களிக்கும் வயது 21 18ஆக குறைக்கப்பட்ட போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யார் என்று கேட்டார்கள். அப்பொழுது முன்னாள் இந்திய பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் தான் அப்போது பிரதமராக இருந்தார். அதையும் தெரிந்து கொள்ளுங்கள், அந்த கேள்வியும் கேட்பார்கள். அதாவது வாக்களிக்கும் வயது 21 18ஆக குறைக்கப்பட்ட போது பிரதமராக இருந்தவர் யார் என்று கேட்டார்கள். அதுக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் தான் அப்பொழுது இந்திய பிரதமராக இருந்தார். இந்த 2 தகவல்கள் முக்கியமான நண்பர்களே. இதில் கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். அதற்கடுத்து இந்த மக்களவைக்கு 2 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அதாவது நாமினேட்டட் மெம்பர்ஸ் என்று சொல்லக்கூடிய 2 உறுப்பினர்களை, ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சேர்ந்த 2 உறுப்பினர்களை நியமிக்கிறார். இது பொதுவான தகவல். ஆனால் தற்போது நடைமுறையில் அந்த நியமன உறுப்பினர்கள் நீக்கப்பட்டு இருக்கிறது நண்பர்களே. 2 உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவது என்பது பழைய தகவல் நண்பர்களே. இது பாரம்பரியமாக வந்தது. தற்போது 2020ஆம் ஆண்டு முதல் அந்த நியமன உறுப்பினர்கள் நியமிப்பது தடை செய்யப்பட்டு இருக்கிறது. அதாவது 104வது சட்ட திருத்தம் 2019ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அதன் அடிப்படையில் மக்களவையில் குடியரசுத் தலைவரால் 2 உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவது தடை செய்யப்பட்டு இருக்கிறது நண்பர்களே. அதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அந்த நியமன உறுப்பினர்கள் தடை செய்யப்பட்டது என்று கேட்பார்கள். 104வது சட்ட திருத்தம் 2019ஆம் ஆண்டு தடை செய்யப்பட்டது. அது 2020ஆம் ஆண்டிலிருந்து அமலுக்கு வந்தது.
அதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து மக்களவையினுடைய பதவி காலம் 5 ஆண்டு காலம் நண்பர்களே. ராஜ்யசபாவுக்கு 6 ஆண்டுகள் என்று பார்த்தோம். இதற்கு 5 ஆண்டு பதவி காலம் உடையது. இதில் ஒருவர் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு 25 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். ஒருவர் எம்பி என்று சொல்லக்கூடிய மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு 25 வயதை பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். மேலும் அவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். இந்த நிபந்தனையின் அடிப்படையில் ஒருவர் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படலாம் நண்பர்களே. அதுக்கடுத்து அவசர நிலை காலத்தில் இந்த மக்களவையின் பதவி காலத்தை ஒரு 6 மாத காலம் வரை நீட்டிக்க முடியும். அதாவது குடியரசுத் தலைவரால் அமல்படுத்துகிற அவசர நிலை காலத்தின் போது இந்த மக்களவையினுடைய பதவி காலத்தை ஒரு 6 மாதம் வரை நீட்டிக்க முடியும் நண்பர்களே. உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமானால், மக்களவையினுடைய பதவி காலம் 5 ஆண்டு என்று பார்த்திருக்கிறோம். அந்த 5 ஆண்டு முடிகிற நேரத்தில் எதேச்சையாக குடியரசுத் தலைவரால் அவசர நிலை பிரகடனம் செயல்படுத்தப்பட்டிருந்தால் அந்த மக்களவையினுடைய பதவி காலம் மீண்டும் ஒரு 6 மாத காலத்திற்கு நீட்டிக்கப்படும் நண்பர்களே. அதாவது கிராமப்புறங்களில் ஊராட்சி செயலாளர்களை ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் தொடர்ந்து நீடித்து வந்தார்கள். அதை கவனித்தவர்கள் புரிந்திருக்கும். அதனுடைய அடிப்படையில் தான் இதுவும் நீட்டிக்கப்படுகிறது. அதற்கடுத்து டபுள் மெம்பர்ஷிப், சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். A person cannot be member of both house of parliament. அதாவது ஒரு நபர் பாராளுமன்றத்தின் 2 அவைகளிலும் உறுப்பினர் ஆக முடியாது நண்பர்களே. நம் சென்ற வகுப்பில் சொல்லியிருந்தோம், பாராளுமன்றம் என்பது மக்களவை மற்றும் மாநிலங்களவை என்று 2 அவைகளை கொண்டது. ஒரு உறுப்பினர் இந்த 2 அவைகளிலும் உறுப்பினராக இருக்க முடியாது. அதாவது ஏதேனும் ஒரு அவையில் மட்டுமே உறுப்பினராக இருக்க முடியும். இது எந்த சட்டம் என்று பார்த்தால் பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட், அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி ஒரு நபர் 2 அவைகளிலும் உறுப்பினராக தேர்ந்தெடுக்க முடியாது என்று சொல்லுகிறது அந்த சட்டம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. அதற்கடுத்து a person elected both house of parliament, he must intimate within 10 days. அதாவது ஒரு நபர் ஏதேச்சையாக 2 அவைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் அவர் 10 நாட்களுக்குள் எந்த அவையை தேர்ந்தெடுக்கிறேன் என்பதை சொல்லிவிட வேண்டும் நண்பர்களே. இல்லையெனில் ராஜ்யசபா பதவியானது தானாகவே காலியாகிவிடும். அதாவது டீஃபால்ட்டாகவே அது வேக்கன்சி ஆகிவிடும். அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமானால், ஒருவர் மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் 10 நாட்களுக்குள்ளாக அவர் ஏதேனும் ஒரு அவையை தேர்ந்தெடுத்து விட வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவருக்கு எந்தவித தகவல் தெரியாமலேயே சொல்லாமலும் ராஜ்யசபா பதவியானது தானாகவே காலியாகிவிடும் நண்பர்களே. அதைத்தான் சொல்லுகிறார்கள். அதற்கடுத்து if a sitting member of one house is also elected to the other house, his seat in the first house became vacant. அதாவது ஏற்கனவே ஒரு அவையில் உறுப்பினராக இருக்கிறவர் சிட்டிங் மெம்பர் இன்னொரு அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டால் his seat in the first house became vacant. அவர் ஏற்கனவே பதவி வகித்த அந்த உறுப்பினர் பதவியானது காலியாகிவிடும் நண்பர்களே. அதுதான் சொல்லுகிறார்கள். ஒருவர் ஏற்கனவே ஒரு அவையில் உறுப்பினராக இருந்தால், அதாவது மக்களவையில் உறுப்பினராக இருக்கிறார் என்று வைத்துக்கொண்டால், அவர் ராஜ்யசபாவுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் ஏற்கனவே பதவி வகித்த அந்த மக்களவை பதவியானது காலியாகிவிடும். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்களவை பதவியில் தான் அவர் நீட்டிக்க முடியும். அதுதான் அந்த
கருத்து. அதற்கடுத்து, if a person is elected to sit in a house, he should exercise option for one, otherwise both seat became vacant. அதாவது ஒரு நபர் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட்டால் அவர் ஏதேனும் ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து விட வேண்டும். அப்படி இல்லை என்றால் 2 தொகுதியுமே காலியானதாக அறிவிக்கப்படும் நண்பர்களே. அதாவது சில முக்கியமான தலைவர்கள் 2 தொகுதியில் போட்டியிடுவார்கள். ஏனென்றால் ஏதேனும் ஒன்றில் கட்டாயமாக ஜெயிக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் 2 தொகுதிகளில் போட்டியிடுவார்கள். உதாரணமாக நரேந்திர மோடி அவர்கள் 2 தொகுதியில் போட்டியிட்டு இருந்தார். அப்படி 2 தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும் அவர் ஏதேனும் ஒரு தொகுதியை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி எதுவுமே தேர்ந்தெடுக்காமல் அவர் விட்டுவிட்டாரானால் 2 தொகுதியிலும் வெற்றி பெற்றது செல்லாது என்று அறிவிக்கப்பட்டு விடும் நண்பர்களே. மறுபடியும் அந்த 2 தொகுதியும் காலியானதாக அறிவிக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள். உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். கண்டிப்பாக புரியும் என்று தான் நினைக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய தெளிவான தமிழில் தான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். இருந்தாலும் திரும்பவும் சொல்லுகிறேன். இப்போது தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் ஒரு முக்கியமான தலைவர், அதாவது உதாரணத்துக்கு முதல்வரை எடுத்துக்கொண்டால் அவர் ஏதேனும் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுகிறோம். அதில் 2லுமே அவர் ஜெயித்து விட்டார் என்றால் ஏதேனும் ஒரு தொகுதியை அவர் தேர்ந்தெடுத்து விட வேண்டும் நண்பர்களே. அப்படி எதையும் தேர்ந்தெடுக்காமல் அவர் 2லும் வெற்றி பெற்றதோடு நின்று விட்டாரானால் சில நாட்களுக்கு பிறகு அந்த 2 தொகுதியுமே வெற்றி பெற்றது செல்லாது என்று அறிவித்து விடுவார்கள். அதாவது அந்த 2 தொகுதியுமே காலியானதாக அறிவித்து விடுவார்கள். அதுதான் அதனுடைய கருத்து. அதற்கடுத்து அதே போல இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது. A person cannot be a member of both the parliament and state legislature at the same time. A seat in the parliament became vacant. He does not register state legislator within 14 days. அதாவது என்ன சொல்ல வராங்கனாக்கா, ஒரு நபர் பாராளுமன்றத்துக்கும் மாநில சட்டமன்றத்துக்கும் 2லுமே தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தால் his seat in parliament became vacant. அதாவது பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் பதவியானது காலியாகிவிடும் என்று சொல்லுகிறார் நண்பர்களே. அதாவது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும்படி சொல்லுகிறேன். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் யாராவது ஒரு தலைவரை எடுத்துக்கொண்டால் அவர் நம்முடைய மாநில சட்டமன்றத்திலும் எம்எல்ஏவாக இருக்கிறார். அவர் அது போக கூடுதலாக டெல்லியில் உள்ள நாடாளுமன்றத்திலும் உறுப்பினராக இருக்கிறார் என்றால் டெல்லியில் உள்ள நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் பதவியானது காலியாகிவிடும் நண்பர்களே. ஏனென்றால் ஒரே நபர் மாநில சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் உறுப்பினராக இருக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். அதன் அடிப்படையில் அவர் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் பதவியானது தானாகவே காலியாகிவிடும். அதற்கு he does not receive state legislative within 14 days. அதாவது இன்னொரு வாய்ப்பும் கொடுக்குறாங்க. சட்டமன்றத்தினுடைய பதவியை அவர் 14 நாட்களுக்குள் துறந்துவிட்டு பாராளுமன்ற பதவியில் நீடிக்கலாம் என்று ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் பதவியை 14 நாட்களுக்குள் அவர் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். அப்படி சட்டமன்றத்தின் பதவியை 14 நாட்களுக்குள் ராஜினாமா செய்துவிட்டால் பாராளுமன்ற உறுப்பினராக அவர் பதவியை தொடரலாம். அப்படி இல்லாத சூழ்நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியானது தானாகவே காலியாகிவிடும். அவர் மாநில சட்டமன்றத்தில் மட்டுமே உறுப்பினராக தொடர முடியும் நண்பர்களே. இதுதான் அதனுடைய கருத்து. அடுத்து, ஒருவர் தொடர்ந்து 60 நாட்களுக்கு மேல் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றால் அவருடைய பதவி, அவருடைய சீட்டானது
காலியானதாக அறிவிக்கப்பட்டுவிடும். அதாவது சட்டமன்ற கூட்டத்திலோ அல்லது பாராளுமன்ற கூட்டத்தொடரிலோ தொடர்ந்து 60 நாட்கள், அதாவது 2 மாதங்கள் அவர் எந்த கூட்டத்தொடரிலும் கலந்து கொள்ளாமல் இருந்தால், அவருக்கு எதுவும் தகவல் தெரியாமலேயே, அவருக்கு எதுவும் தகவல் சொல்லாமலேயே அவருடைய பதவியானது காலியாகிவிடும் நண்பர்களே. அதாவது தொடர்ந்து 60 நாட்கள் 2 மாதங்களுக்கு அவர் சட்டமன்றத்திற்கோ பாராளுமன்றத்திற்கோ வருகை புரியாமல் இருந்தால் அவருடைய பதவியானது டிஃபால்ட்டாகவே காலியாகிவிடும். இதுதான் நண்பர்களே லோக்சபாவை பற்றிய விவரங்கள். இதை தாண்டி கேள்விகள் கேட்பதற்கு வாய்ப்பில்லை. அனைத்து தகவல்களையும் சொல்லி இருக்கிறேன். ஆனால் இவ்வளவு டீப்பாக எல்லாம் பிஇஓ தேர்வில் கேட்க மாட்டார்கள். ஓரளவு மேலோட்டமாக தான் கேட்பார்கள் நண்பர்களே. ஏனென்றால் பிஇஓ தேர்வானது அனைத்து பாடப்பிரிவுகளையும் கொண்ட மாணவர்களுக்காக நடத்தப்படுகிறது. எனவே அதில் மேலோட்டமாக தான் கேட்பார்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் தான் நான் கடைசியாக சொன்ன சில விவரங்களை கேட்பார்கள். ஏனென்றால் அது கொஞ்சம் கடினமாக இருக்கும். பிஇஓ தேர்வை பொறுத்தவரை ஓரளவுக்கு எளிமையாக தான் இருக்கும் நண்பர்களே. நான் முதலில் சொன்னது போல சில டேட்டாக்களை பற்றி தான் கேட்பார்கள். அதாவது மொத்தம் எவ்வளவு உறுப்பினர்கள் இருப்பார்கள், தற்போது எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று கேட்பார்கள். அதுபோக இந்த வாக்களிக்கும் வயது எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்டது கேட்பார்கள். அதுபோக அப்போதைய பிரதமர் யார் என்று, இப்படி எளிமையாகத்தான் இருக்கும் நண்பர்களே. எனவே நம்பிக்கையோடு படியுங்கள், தைரியமாக படியுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் படித்து பயன்பெறட்டும். இதோடு பாராளுமன்றம் என்பதனுடைய தலைப்பானது நிறைவு பெறுகிறது நண்பர்களே. அதாவது உங்கள் பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பாராளுமன்றம் என்பது லோக்சபா மற்றும் ராஜ்யசபா என்ற 2 அவைகளை கொண்டது தான் பாராளுமன்றம். நாம் சென்ற வகுப்பில் ராஜ்யசபாவை பற்றி இப்போது பார்த்தது போலே முழுமையாக பார்த்துவிட்டோம். இந்த வகுப்பில் லோக்சபாவை பற்றி முழுமையாக பார்த்துவிட்டோம் நண்பர்களே. எனவே இந்த 2 வகுப்போடு பாராளுமன்றம் என்பது முடிந்து விடுகிறது. அதற்கு அடுத்து உள்ள தலைப்பை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் நண்பர்களே. நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.